வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விக்கி ஸ்டோரி வால்ட் வலையொலியில் ஒரு காணொளி. போன எபிசோட்ல தோட்டா தொலைச்சும் அந்த உருவத்துக்கு எதுவும் ஆகல அப்படின்னா அது மனுஷனா இல்ல வேற ஏதாதான்னு கணேஷ் மிரண்டு போய் நின்னதை பார்த்தோம். அந்த உருவம் லீனா மாதிரி இருந்துச்சு. ஆனா லீனா அவங்க கூடவே தான் இருந்தா. அப்படின்னா அவங்க பார்த்த அந்த உருவம் யாரு? இந்த கேள்விகளுக்கான பதில இந்த எபிசோட்ல ரொம்பவே சுவாரஸ்யமா பார்க்கலாம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். இது கொலையுதிர் காலம் எபிசோட் 7, மறைந்த உருவம், வெளிவந்த மர்மம். சுனைக்கரையில லீனாவை போலவே இருந்த அந்த அமானுஷ்ய உருவம் கணேஷ் சுட்ட தோட்டாக்களுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம உலாவிட்டு இருந்துச்சு. துப்பாக்கி தோட்டாக்களும் டார்ச் லைட் வெளிச்சமும் அந்த உருவத்தை தொலைச்சிட்டு போனதை தவிர வேற எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. இத பார்த்த கணேஷ் பிடிவாதமா அந்த உருவம் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அதை நோக்கி நடக்கிறான். என்னதான் கணேஷ் தைரியமா போனாலும் அவனோட நரம்புகள்ல பயம் கலந்த உஷார் நிலை இருக்குதான் செய்யுது. பதட்டத்தோட வசந்த், பாஸ் வந்துருங்க, வேண்டவே வேண்டாம், எங்கேயாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுதுன்னு எச்சரிக்கிறான். ஆனா கணேஷ் எதையும் காதுல வாங்காம அந்த உருவத்தை நெருங்குறான். நடக்கிறத பார்த்த லீனா வசந்த் பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு அவ கண்களை மூடிக்கிறா. அந்த உருவம் இப்போ கணேஷுக்கு மிக அருகில தெரியுது. அதோட உதடுகள் சோக பிடிச்ச மாதிரி வெளுத்து இருக்கு. முகத்துல சாம்பல் நிற கண்ணீர் வேற வலியுது. கணேஷ் தன்னோட கைகளை நீட்டி அந்த உருவத்தை தொட முயற்சி பண்றான். அடுத்த நொடி கணேஷோட கன்னத்துல ஒரு பயங்கரமான அடி விழுது. அந்த அடியோட வேகம் அவன் உடம்பு முழுசும் சுரீர்னு உழுக்குது. வலி தாங்க முடியாத கணேஷ் நிலை தடுமாறி அங்க பக்கத்துல இருந்த சகதியில விழுந்துடுறான். அவனோட நினைவு தப்புவதற்கு முன்னாடி அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகி மறைகிறதையும், அப்படி மறையும் போது ஒரு ஏளனமான சிரிப்பு சத்தமும் கேக்குது. அப்படியே கணேஷ் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மறுநாள் காலை ஜன்னலுக்கு வெளியே குருவிகளோட சத்தம் கேட்க கணேஷ் மெல்ல கண் முழிக்கிறான். சூரிய வெளிச்சம் அவனோட முகத்துல படுது. இத பார்த்த வசந்துக்கு அப்போதான் நிம்மதியா இருக்கு. அப்பாடா, குட் மார்னிங் பாஸ், எப்படி இருக்கீங்கன்னு கேட்க கணேஷ் வலியில முகத்தை சுழிச்சுக்கிட்டே, கண்ணமெல்லாம் வலிக்குது வசந்த், நேத்து என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு வசந்த், என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க? அடிச்சிருச்சு உங்களை, இதோ கண்ணாடியில பாருங்க. கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்த்த கணேஷ் வலது கண்ணத்துல சூட்டு காய மாதிரி ஒரு சிவந்த தழும்பு தெரியறத பாக்குறான். நீங்க ஐயோன்னு கத்திக்கிட்டு விழுந்ததும் எனக்கு வெளவெளத்து போச்சு பாஸ். அந்த பொண்ணு லீனா கத்துறா, வியாசர் பயந்து போய் ஓட முயற்சி பண்றாரு. நான் ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு உங்களை குண்டு கிட்ட தூக்கிட்டு வந்தேன். என்ன பாஸ், அந்த உருவம் கடிச்சிருச்சா இல்ல அரைஞ்சிருச்சான்னு கேக்குறான். சாரி வசந்த், என்னால இப்போ எதையும் சரியா சொல்ல முடியல, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்க போறான் கணேஷ். வசந்த் உடனே சரி பாஸ்ன்னு சொல்லிட்டு எழுந்ததும் கூப்பிடுங்க, நான் அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கேன்னு ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு அங்கிருந்து போறான். தூக்கத்துல இருக்க கணேஷ் ஏதோ ஒரு கனவுக்குள்ள மூழ்கிடுறான். அந்த கனவுல அவன் ஏதோ ஒரு மைல்கல்ல துரத்துக்கிட்டு ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா அவனால அந்த மைல்கல்ல கண்டுபிடிக்க முடியல. அப்படியே ஆழ்ந்த உறக்கத்துக்கும் போயிடுறான். பிற்பகல் நேரம். கணேஷ் எழுந்ததும் பக்கத்துல வசந்த் எழுதி வச்ச லெட்டரை பாக்குறான். இப்போ அவனோட உடல் வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கதவு திறந்து திடுதிடுன்னு வந்த வசந்த் படுக்கையில கணேஷ் இல்லாததை பார்த்து பதட்டமாகறான். நான் இங்கே இருக்கேன்னு ஒரு குரல் கேட்க வசந்த் திரும்பி பார்க்கறான். கணேஷ் அப்பதான் அவனோட முகம் கை காலில கழுவிட்டு வரான். வந்தவன் வசந்த் கிட்ட, நீ இன்னைக்கு உடனே மெட்ராஸ்க்கு கிளம்பணும்னு சொல்றான். அதுக்கு வசந்த், உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது பாஸ்ன்னு கேக்குறான். தனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு, அந்த உருவத்தை தொட்டு பார்க்க போறப்போ ஒரு உதர்ன மாதிரியும் அதோட நினைவு தப்பிடுச்சுன்னும் இத பார்த்த லீனா என்ன ரியாக்ட் பண்ணானோ கேக்குறான் கணேஷ். அதுக்கு வசந்த், லீனா பயத்துல ரூம்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கதாவும் குமாரவியாசன் தான் ரொம்பவே பயந்துட்டதாவும் சொல்றான். இதை கேட்ட கணேஷ், சரி உனக்கு சொன்ன வேலையில ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். ஞாபகம் இருக்கு பாஸ், டாக்டர் பாலகோபால், டெலக்னசிஸ், தீபக், அப்புறம் உயிலோட காப்பி, இதுக்கு எனக்கு 2 நாள் தேவைப்படும், நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன வசந்த் ஊருக்கு கிளம்ப தயாராகிறான். இந்த நேரத்துல கணேஷ் அவுட் ஹவுஸ் பக்கமா போறான். குமாரவியாசன் இருக்காரான்னு பாக்குறான். ஆனா அங்க யாரும் இல்ல. திடீர்னு என்ன பாக்குறீங்கன்னு ஒரு குரல் கேட்க திடுக்கிட்டு திரும்பின கணேஷுக்கு பக்கத்துல லீனா நிக்கிறா. கணேஷோட கன்னத்துல இருந்த காயத்தை தொட்டு பார்த்த லீனா இப்ப பரவாயில்லையான்னு ரொம்ப அக்கறையா கேக்குறா. லீனாவோட முகத்தை பக்கத்துல பார்த்த கணேஷுக்கு நேத்து பார்த்து அந்த உருவத்தோட நினைவு தான் வந்துச்சு. யார் அந்த உருவம்? யார் அவ? இவளோட முன்னோர்கள்ல யாராவது ஒருத்தவங்களா இருப்பாங்களோ? அந்த அளவுக்கு முக ஒற்றுமையா இருக்கேன்னு நினைக்கிறான்.
லீனா கணேஷ் கிட்ட அந்த உருவம் தன்ன மாதிரியே இருந்துச்சான்னு கேக்குறா. அதுக்கு கணேஷ் அச்சு அசலா ஒன்ன மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்றான். மறுபடியும் அந்த உருவத்தை நீங்க பார்க்க போவீங்களான்னு கேக்குறா லீனா. அதுக்கு கணேஷ் இல்லைன்னு சொல்றான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வேலையாள் பெரிய கண்ணு பதட்டத்தோட ஓடி வரான். அப்படி பதட்டத்தோட ஓடி வரவன பார்த்த கணேஷ் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறான். அதுக்கு பெரிய கண்ணு குமாரவியாசன் ஐயா இல்லையான்னு கேக்குறான். உடனே கணேஷ் பதட்டமா ஓடி வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேக்குறான். பெரிய கண்ணு மூச்சு வாங்கினபடியே அரச மரத்தடி மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு இறந்த உடல் இருக்கணும், இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொல்ல வந்ததாவும் சொல்றான். இதை கேட்ட கணேஷ் அதிர்ந்து போறான். உடனே வசந்த கூப்பிடுறான். அவனும் பதட்டத்தோட ஓடி வர நடந்த விஷயத்த சொல்றான் கணேஷ். இது கேட்டு அதிர்ச்சி அடைந்த வசந்த் இறந்த உடலை பத்தி விசாரிக்கிறான். அதுக்கு பெரிய கண்ணு அந்த இறந்த உடல் அரச மர பக்கத்துல கொஞ்சம் மேற்கால சுணக்கரை பக்கத்துல சகதியில குப்பரை கிடக்குதுன்னு சொல்றான். நிறைய ரத்தம் வேற போயிருக்குன்னு சொல்ல லீனாவோ இதை கேட்டு ரொம்பவே பயந்து போறா. இதை கவனிச்ச கணேஷ் அந்த வேலையாள் கிட்ட சொல்லி லீனாவை குமாரவியாசர் கிட்ட அழைச்சிட்டு போக சொல்றான். சொல்லிட்டு கணேஷும் வசந்தும் சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாங்க. சம்பவ இடத்தை நெருங்கின அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. நேற்று இரவு அந்த உருவத்தால கணேஷ் அடிபட்டு விழுந்து கிடந்த அதே இடத்துல அதே பொசிஷன்ல இறந்த உடலும் கிடக்குது. இது எப்படி சாத்தியம்? கொலை செய்யப்பட்ட அந்த மர்ம நபர் யாரு? கொலை செஞ்சது யாரு? நேற்று இரவு இவங்க 4 பேரும் அந்த உருவத்தை சோதனை செய்ய வந்தப்போ இறந்து கிடக்கிற மர்ம நபரும் அங்கதான் இருந்தாரா? இந்த கொலை மனுஷங்களால செய்யப்பட்டதா இல்ல இதுவும் அமானுஷம் தானா? இந்த கொலையோட பின்னணிய நம்ம அடுத்த எபிசோட்ல இன்னும் சுவாரஸ்யமா பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா நம்ம வீக்கி ஸ்டோரி வால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோன்றிய நிறை குறைகளை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நிறைகளை விடுத்து குறைகளை குறைச்சிக்க கண்டிப்பா முயற்சி பண்றேன். நன்றி.